குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு. இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் லிவிங் வேர்ல்டு. இந்த சாப்டருக்குள்ளே அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா இந்த டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாட் அபவுட் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்? அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கானிசத்தை அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் தான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். ஓகே, நம்ம இன்றைக்கி அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஒரு பாக்டீரியாவை அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவில் ஃப்ளெஜெல்லா, கேப்சியூல், சைட்டோபிளாசம், செல்வால், மீசோசோம், நியூக்ளியாய்டு, பிளாஸ்மா மெம்ப்ரேன், பாலிரிபோசோம், பிளாஸ்மிட், பைலி அண்ட் செல்லுலார் இன்க்ளூஷன்ஸ், இப்படி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இந்த ஒரு பார்ட் பற்றியும் நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக படிக்கலாம். அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது இல்லையா, ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவோடைய செல்வாலை ரப்சர் பண்ணிவிட்டு உள்ள ரிவல்டாக இருக்கிற காம்போனன்ட் பற்றி என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதில் க்ரீன் கலர் லாங்காக இருக்கிறது தான் ஃப்ளெஜெல்லா, அதே ஸ்மாலராக இருக்கிறது பைலி, அவுட்டரில் இருக்கிறது கேப்சியூலுக்கு அட்ஜசன்ட் இருக்கிறது செல்வாலுக்கும் இன்னரில் இருக்கிறது பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்குள்ளே பவுண்டடாக இருக்கிறது தான் புரோட்டோபிளாசம், அதில் இருக்கிற நெட்வொர்க் மாதிரி இருக்கிறது நியூக்ளியாய்டு, அண்ட் ரவுண்ட் ஸ்பெரிக்கல் பார்ட்ஸாக இருக்கிறது ரிபோசோம்ஸாக இருக்கும். இது உள்ள என்னென்ன இருக்குன்றது ஒன்றா நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒன், கேப்சியூல் ஆர் கிளைகோகாலிக்ஸ். ஆக்சுவலாக கேப்சியூல் உனக்கு ரொம்ப ஃபெமிலியரான டேர்ம் தான். குட் மீன் ஃபார் கேப்சியூல், நம்ம மெடிசன் சாப்பிட்றோம் இல்லையா, கேப்சியூல் ஃபார்மில், டேப்லெட் ஃபார்மில், சிரப் ஃபார்மில், நிறைய ஃபார்மில் சாப்பிட்றோம். அதில் கேப்சியூலில் இருக்கிற மெடிசினல் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், ஒரு பவுட்ரி மேனர்லையோ இல்லை ஸ்மால் கிரானியூல்ஸ் மேனர்லையோ ஒரு மெடிசனல் காம்பவுண்ட் இருக்கும். அதை பவுண்ட் பண்ணி ஒரு மெம்ப்ரேன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மில் இருக்கிற மெடிசனை தான் கேப்சியூல்ஸ் நேம் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே கேப்சியூல்ன்றது மெம்ப்ரேனஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் மெம்ப்ரேனஸ் என்வெலப் தான் கேப்சியூல் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, கேலிக்ஸ் பற்றி உனக்கு நல்லா தெரியும், ஒரு ஃப்ளாரோடைய அவுட்டர்மோஸ்ட் வெல் தான் கேலிக்ஸ் இல்லையா. அதுபோல் இங்கே பாக்டீரியாவில் இருக்கிற அவுட்டர்மோஸ்ட் லேயர் தான் கேலிக்ஸ். அது ஏன் கிளைகோகாலிக்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோடைய ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் கிளைகோஜன். ஓகே, நமக்கு கார்போஹைட்ரேட் ரிச் நேச்சரில் இருக்கிற இந்த அவுட்டர்மோஸ்ட் மெம்ப்ரேனஸ் லேயரை தான் கிளைகோகாலிக்ஸ் அப்படி நேம் பண்ணுறாங்க. மெம்ப்ரேனஸ் லேயர்ன்றதுனால கேப்சியூல், அதாவது கவரிங் லேயர், என்வெலப், ஒரு ஆர்கானிசமோட என்வெலப்பாக இருக்கிறதுனால இதை கேப்சியூல் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, நமக்கு ஒரு பாக்டீரியாவில் எல்லா விதமான பாக்டீரியாலும் இந்த கேப்சியூல் இருக்குமா அப்படின்னா எந்த கம்பல்ஷனும் கிடையாது. சம் ஆஃப் பாக்டீரியாவில் இந்த கேப்சியூல் சொல்லக்கூடிய அவுட்டர் கவரிங் லேயர் இருக்கும். ஓகே, இந்த அவுட்டர் கவரிங் லேயர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெலட்டினஸ் மேனரில் இருக்கும். ஓகே, ஜெலாட்டின் உனக்கு தெரியும் இல்லையா, ஜெல் லைக் சப்ஸ்டான்ஸ், அடசிவ் நேச்சரில் இருக்கிற ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டான்ஸ், கலர்லெஸ், ஃப்ளேவர்லெஸ், டேஸ்ட்லெஸ்ஸில் இருக்கிறது ஜெலட்டின்ஸ். ஜெல் நிறைய தெரியும், நம்ம சின்ன வயசில் நிறையா வாங்கி விளையாடிருப்போம், சாப்பிட்ருப்போம்ல, டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாலும் சம்வாட் அதோடைய கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் ஜெலட்டினஸ் மேனரில் இருக்கிற ஒரு பாக்டீரியாவை பவுண்ட் பண்ணியிருக்கிற ஒரு மெம்ப்ரேன் தான் இந்த கிளைகோகாலிக்ஸ் ஆர் கேப்சியூலாக இருக்கும், விச் இஸ் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட் ஆர் பாலிபெப்டைட். ஓகே, சம் கேசஸ் both the materials are present in glycocalyx of bacteria, which means பாலிசாக்கரைட் மட்டும் இருக்கலாம், இல்லை பாலிபெப்டைட் மட்டும் இருக்கலாம். சில பாக்டீரியாவில் பாலிசாக்கரைட் as well as பாலிபெப்டைட் ரெண்டு மெட்டீரியலுமே ஒரு பாக்டீரியாவோடைய என்வெலப்பை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கும். ஓகே, இந்த ஒரு பாக்டீரியாவை டைட்லி பவுண்டடாக இருக்கிற திக் லேயராக இருக்கிற இந்த கிளைகோகாலிக்ஸை தான் கேப்சியூல் அப்படின்னு ஆல்டர்னேட் டேர்ம் சொல்லுவாங்க. இந்த கேப்சியூலோடைய ரோல் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பாக்டீரியாவை டெசிகேஷன் இருந்தும் ஆன்டிபயாட்டிக் கிட்ட இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கேப்சியூலோடைய ரோலாக இருக்கும். டெசிகேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு
ஒரு சப்ஸ்டான்ஸோ இல்லை ஒரு ஆர்கானிசமோ கம்ப்ளீட்டாக ட்ரை அவுட் ஆகிறது இல்லை எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரை ஆகிறது தான் டெசிகேஷன் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. அதாவது எல்லா லிவிங் ஆர்கானிசம்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ரெக்வயரபிளாக இருக்கும். இந்த வாட்டர் கண்டென்ட்டோடைய லெவல் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது சில டிஃபெக்ட்ஸை லீட் பண்ணுவோம் இல்லையா, ஈவன் டெத் வரைக்கும். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பர்சன்டேஜ் லேக்கிங்காக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதோடைய கான்சிக்வன்சஸ் வேரி ஆகும். சில சம்மர் பீரியட்லாம் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து இறந்து கூட போயிடுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு டெசிகேஷன்ன்றது ரொம்ப சிவியர் ஒன்னாக இருக்கும். ஒரு பாக்டீரியா டெசிகேட் ஆகாமல் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரை அவுட் ஆகாமல் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு என்வலப் தான் இந்த கேப்சியூலாக இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆன்டிபயாட்டிக் கிட்ட இருந்தும் பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது சேம் கேப்சியூல் தான். ஆன்டிபயாட்டிக்ஸ் உனக்கு தெரியும் இல்லையா, பாக்டீரியான்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக. இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுறதுக்காக ஆன்டிபயாட்டிக்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டெஸ்டனில் ஈக்குவலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நம்ம ஈக்குவலை கிட்டேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக் நம்மளோட இன்டெஸ்டனில் இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு வச்சுங்க. அந்த எல்லா ஆர்கானிசமுக்கும் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா. ஏதோ ஒன்று நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண வருது அப்படின்னா அதுக்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெக்கானிசம் இருக்கும், டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்டேருந்து ஒரு பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த கிளைகோகாலிக்ஸாக இருக்கும். டெசிகேஷன் கிட்ட இருந்தும் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு பாக்டீரியாவை கில் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஏஜெண்ட்டாக இந்த கிளைகோகாலிக்ஸ் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த கிளைகோகாலிக்ஸ் ஸ்டிக்கி நேச்சரில் இருக்குது. ஸ்டிக்கி நேச்சரில் இருக்கிறதுனால இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, ஒரு சப்ஸ்டேட்டில் அட்டாச் ஆகிறதுக்கு இந்த கிளைகோகாலிக்ஸ் யூஸ் ஆகும். வாட் அபவுட் சப்ஸ்டேட்? சப்ஸ்டேட்ன்றது ஒரு பாக்டீரியா எங்கே இன்ஹேபிட்டேட்டடாக இருக்குது, எந்த இடத்துல ஹேபிட்டேட்டடாக இருக்கோ அதுதான் சப்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர்வர்ட்ஸ் ஒரு பாக்டீரியா க்ரோ ஆகிற பிளேஸை தான் சப்ஸ்டேட். நம்ம ரியாக்ஷன்ஸ்லாம் படிக்கும்போது இந்த சப்ஸ்டான்ஸ் விச் ஆர் இன்வால்விங் இன் ரியாக்ஷன் ஆர் நேம்ட் அஸ் சப்ஸ்டேட் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்போது எதில் கல்ச்சர் பண்ணுறோமோ அதுதான் சப்ஸ்டேட்டாக இருக்கும். அப்போது ஒரு பாக்டீரியான்றது அக்யூட்டஸ் மேனரில் இருக்கும், ஆல் ஓவர் பிளேசஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு பாக்டீரியா எல்லா இடத்துலையும் இருக்குன்னா எல்லாமே சப்ஸ்டேட் தானே. அப்போது அந்த ஒரு சப்ஸ்டேட் மேலே ஒரு பாக்டீரியா அட்டாச் ஆகிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த கேப்சூல். இங்கே எப்படி கேப்சூல் யூஸ் ஆகும் அப்படின்னா, கேப்சூல் வந்து ஸ்டிக்கி நேச்சரில் இருக்குது, அடசிவ் நேச்சரில் இருக்குது, ஜெலட்டினஸ் ஜெல் லைக் சப்ஸ்டான்ஸில் இருக்கிறதுனால அது ஈஸியாக சப்ஸ்டேட் மேலே அட்டாச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். இங்கே சப்ஸ்டேட்டாக எதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு பாக்டீரியா ரூட் இன்ஹேபிட்டேட்டடாக இருக்குது அப்படின்னா ரூட்டோடைய சர்ஃபேஸில் அட்டாச் ஆகிறதுக்கு பாக்டீரியா யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய டீத்தில் நம்மளுடைய டிஷ்யூஸ்லாம் அட்டாச் ஆகிறதுக்கு இந்த கேப்சூல் தான் இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்கும். இது மட்டும் இல்லை, ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் எக்ஸிட் ஆகாமல் ரீடைன் பண்ணுறதுக்கும் இந்த பாக்டீரியா யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும். கேப்சூல்ன்றது ஜெலட்டினஸ் நேச்சரில் இருக்குது. பாலிசாக்கரைட் ஆர் பாலிபெப்டைடு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு காம்போனண்ட்டையோ இல்லை ரெண்டு காம்போனண்ட்டையுமே அதோடைய அதோடைய கேப்சூலில் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த செல்லை பவுண்ட் பண்ணிக்கிற இந்த கிளைகோகாலிக்ஸை தான் கேப்சூல் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. ஒரு செல் டெசிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த கேப்சூல் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஒரு சப்ஸ்டேட்டில் ரூட்டோடைய சர்ஃபேஸில் நம்மளோட டீத்லேயோ இல்லை டிஷ்யூஸ்லேயோ அட்டாச் ஆகிறதுக்கு இந்த ஸ்டிக்கி நேச்சரில் இருக்கிற கேப்சூல் தான் ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்குது. ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் வெளியில் போகாமல் ரீடைன் பண்ணுறதுக்கும் இந்த கேப்சூல் ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செல்வால். வாட் அபவுட் செல்வால்? பாக்டீரியா வந்து முனிரன் இல்லையா. நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட்லேயே செல்வால் பற்றி படிச்சிருக்கோம். இந்த செல்வால் விச் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட். பெப்டிடோகிளைகான் உனக்கு தெரியும் இல்லையா, பாலிமர்ஸாக இருக்கும். பாலிமர்ஸ் இந்த சென்ஸ் மோனோமர்ஸ் நிறைய யூனிட்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய யூனிட்ஸில் சுகர் ஆஸ் வெல் அஸ் அமினோ ஆசிட் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அண்ட் மியூகோபெப்டைடுன்றது போத் N-acetyl glucosamine as well as N-acetyl muramic acid ரெண்டுத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் மியூகோபெப்டைடு இல்லையா. வாட் இஸ் N-acetyl glucosamine? மோனோசாக்கரைட் குளுக்கோஸ்லேருந்து டிரைவ் ஆகிற அமைட் தான் N-acetyl glucosamine.
N-acetyl muramic acidனா எஸ் N-acetyl glucosamine கிட்ட இருந்தோம் as well as lactic acid கிட்ட இருந்தோம் டிரைவ் ஆகிற ஈத்தர் தான் N-acetyl muramic acid இல்லையா. ஓகே, இந்த N-acetyl glucosamine, N-acetyl muramic acid as well as peptide chains 4 to 5 number of அமினோ ஆசிடை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பெப்டைட் செயின். ஓகே, இது எல்லாமே கான்ஸ்டியூண்ட்டாக இருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு லேயர் தான் செல்வால். ஓகே, செல்வால்ன்றது கிரானுலார் நேச்சரில் இருக்கும். கிரானுலார் அப்படின்னா சின்ன சின்னதாக பீடர் லைக் அப்பியரன்ஸில் இருக்கிறது. கிரானுலார் கிரைன்ஸ் மாதிரி அப்பியரன்ஸில் இருக்கிறது. ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடிஸ் மாதிரி இருக்கிறது தான் கிரானுலாராக இருக்கும். கிரானுலார் நேச்சரில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ரிஜிடாக இருக்கும். ரிஜிடுனா ஸ்டிஃப் நேச்சரில் இருக்கிறது, ரொம்ப விரைப்பாக ஸ்டிஃபாக இருக்கிறது இந்த செல்வாலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு செல்வால் தான் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு அவுட்டர்மோஸ்ட் லேயராக இருக்கும். அவுட்டர்மோஸ்ட் லேயர் இன் த சென்ஸ் இந்த கேஸ் ஆஃப் ஆப்சன்ஸ் ஆஃப் கேப்சியூல். ஓகே, நமக்கு கேப்சியூல் படிக்கும்போது சம் ஆஃப் பாக்டீரியாவில் தான் கேப்சியூல் இருக்குன்னு படித்தோம் இல்லையா. அப்போ கேப்சியூல் இல்லை அப்படின்னா அந்த பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த லேயரும் இருக்காதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா. எஸ், டெஃபினட்டாக செல்வால் இருக்கும். செல்வால்ன்றது முனிரனுடைய காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். எக்ஸப்ட் எஸ், முனிரன் ஆர்கானிசம் படிக்கும்போது அதில் லாஸ்ட் ஆர்கானிசம் என்ன, மைக்கோபிளாஸ்மா இல்லையா. மைக்கோபிளாஸ்மான்றது பாக்டீரியல் கேட்டகரி தான், ஆனால் அதில் என்ன இருக்காது, செல்வால் இருக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே நமக்கு கேப்சியூல் இல்லாத பாக்டீரியாவில் செல்வால் ப்ரெசன்டாக இருக்கும். செல்வால் கிரானுலார் நேச்சரில் இருக்கும், ஸ்டிஃப் நேச்சரில் இருக்கும், ரிஜிடாக இருக்கும். ஓகே, செல்வால் அப்படின்னாவே அதோடைய ரோல், ஒரு செல்வால் அப்படின்னா ஒரு செல்லோட அவுட்டரில் இருக்கிற லேயர் செல்வால் இல்லையா. அந்த செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அந்த செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப்பை ப்ரொவைட் பண்ணுறதும் இந்த செல்வாலோடைய ரோலாக இருக்கும். இது விச் மீன்ஸ் நம்ம பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃப்ரென்ஸ் படிக்கும்போது அனிமல் செல்லில் என்ன இருக்காது, செல்வால் இருக்காது. அதனால் அதுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்காது. ஏன்னா ப்ரோட்டோபிளாசம் மூவபிள் மேனரில் இருக்கும். நம்ம ஏற்கனவே சைக்ளோசிஸ்னு ஒரு ஆக்டிவிட்டி படித்தோம் இல்லையா. மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் சைக்ளோசிஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அப்போது செல்வால் இல்லை அப்படின்னா அந்த சைட்டோபிளாசம் மூவ் ஆக அதுக்கு ஷேப் இருக்காது. ஆனால் பிளான்ட் செல்லில் செல்வால் சொல்லக்கூடிய ஒரு ரிஜிட் லேயர் இருக்கிறதுனால அந்த செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும். விச் மீன்ஸ் செல்வாலுடைய ரோல் ஒரு செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ஆஸ் வெல் அஸ் செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப்பை ப்ரொவைட் பண்ணுறது செல்வாலுடைய ரோலாக இருக்கும். அந்த செல்வால் விச் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட். பெப்டிடோகிளைகான் உனக்கு தெரியும், சுகர் ப்ளஸ் அமினோ ஆசிட் ரெண்டும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது. மியூகோபெப்டைட் என்னது N-acetyl glucosamine ஆஸ் வெல் அஸ் N-acetyl muramic acid 4 to 5 நம்பர் ஆஃப் அமினோ ஆசிடை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பெப்டைட் செயின். இதெல்லாம் சேர்ந்து கான்ஸ்டியூட் ஆகி இருக்கிற ஒரு லேயர் கிரானுலார் மேனரில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ரிஜிட் நேச்சரில் இருக்கிறது தான் செல்வால் ஆஃப் பாக்டீரியாவாக இருக்கும். அண்ட் இந்த செல்வாலில் சில பாலிபெப்டைட் உனக்கு தெரியும் இல்லையா. பாலினா மெனி, பெப்டைட்னா பாண்ட்ஸு. ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரேயர் ஸ்ட்ரக்சர் பாலிபெப்டைட் செயின்ஸாக இருக்கும். இன் அதர்வைஸ் நிறைய அமினோ ஆசிடு பெப்டைட் பாண்ட் மூலமாக பைண்டடாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பாலிபெப்டைட்ஸாக இருக்கும். இந்த பாலிபெப்டைட் அபண்டன்ட் நேச்சரில் இருக்கிற செல்வாலை போரின் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இன் அதர்வைஸ் ஒரு செல்வாலில் நிறைய நம்பரில் அபண்டண்ட்டாக லார்ஜ் நம்பர்ஸில் பாலிபெப்டைட்ஸ் இருக்கும். இந்த பாலிபெப்டைட் ரிச் நேச்சரில் இருக்கிற பிளேசஸில் ஒரு போர் இருக்கும். போர் PHORE போர் அப்படின்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா. ஏன்னா நம்ம ஜீனோபோர் அப்படின்னு படித்தோம். பாக்டீரியாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் படிக்கும்போது பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலில் நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ் ஆர் ஜீனோபோர் அப்படின்னு நேம் பண்ணாங்க இல்லையா. அப்போது PHORE போர் அப்படின்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு படித்தோம். வேற PORE போர் ஹோலை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டேர்ம் தான் போராக இருக்கும். ஓகே, நம்மளோட செல்வாலில் பாக்டீரியாவோட செல்வாலில் பாலிபெப்டைட் ரிச் நேச்சரில் இருக்கிற இடத்துல அபண்டண்ட்டாக இருக்கிற பிளேசஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்க்கு பேர் போரின். போர் இன் அப்படின்னா ஏதோ ஒரு காம்பனண்ட்டை இன்சைடில் அலோவ் பண்ணுற ஹோல்ஸ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்சைட்லையோ இல்லை அவுட் சைட்லையோ அலோவ் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு போர் தான் இந்த போரின்ஸாக இருக்கும். போரின்ஸ்ன்றது அபண்டன்ட் பாலிபெப்டைடு இருக்கிற ஏரியாவை தான் போரின் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இதுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும் அப்படின்னா டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். நம்ம ஏற்கனவே மோட் ஆஃப் நியூட்ரிஷன் படிக்கும்போது அனிமாலியாவில்
ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. டைஜஸ்டர் ஃபுட் மெட்டீரியலை அப்சர்வ் பண்ணி க்ரோ ஆகிறது லோயர் ஆர்கானிசம். ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி ரிமைனிங் ரெசிடியூஸை எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன் சிஸ்டம் மூலமாக எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுறது அட்வான்ஸ்டு ஆர்கானிசம். இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, அதே போல் இங்கே செல்வாலில் இருக்கிற போரின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் ஹோல் அந்த கேப் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படின்னா சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் டிஃப்யூஸ் ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணும். சொல்யூட்ஸ் உனக்கு தெரியும் இல்லையா, டிசால்வ்டு ஃபார்ம் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் சொல்யூட்ஸாக இருக்கும். ஓகே, ஒரு நியூட்ரியன்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகி சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கிற ஒரு நியூட்ரியன்ட் ஒரு பாக்டீரியாவுடைய பாக்டீரியாக்குள்ளே என்டர் ஆகிறதையோ இல்லை அதில் இருக்கிற அன்வான்ட் காம்போனன்ட் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் எக்ஸிட் ஆகிறதையோ எது ஃபெசிலிட்டேட் பண்ணும் அப்படின்னா இந்த போரின் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணும். ஓகே, இந்த போரின்ன்றது ஒரு செல்வாலில் இருக்கிற அபண்டன்ட் பாலிபெப்டைட், இன் அதர்வர்ட்ஸ் பாலிபெப்டைட் ரிச் நேச்சரில் இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற ஹோல்ஸை தான் போரின் நேம் பண்ணுவாங்க, விச் ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளாஸ்மா மெம்ப்ரைன். ஒரு பாக்டீரியாவோடைய செல்வால்க்கு நமக்கு செல்வால்ன்றது கேப்சியூலுக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிற லேயர். கேப்சூல் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது கேப்சூல் ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா செல்வால் தான் அவுட்டர்மோஸ்ட் லேயராக இருக்கும். வேறஸ் பிளாஸ்மா மெம்ப்ரைன் செல்வாலுக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிற இன்னரில் இருக்கிற ஒரு லேயர் புரோட்டோபிளாஸ்டத்தை பவுண்ட் பண்ணிக்கிற ஒரு லேயர் தான் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைனாக இருக்கும், விச் இஸ் மேடப் ஆஃப் லிப்போப்ரோட்டீன். ஓகே, லிப்போ அப்படின்னா லிப்பிட், ப்ரோட்டீன் உனக்கு தெரியும். ஓகே, லிப்பிட் கம் ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்து கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கிறது தான் பிளாஸ்மா மெம்ப்ரைன். In other words, plasma membrane which is made up of lipoprotein which controls entry and exit of small molecules. அதாவது ஒரு லார்ஜ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு நியூட்ரியன்ட்டு மேக்ரோ நியூட்ரியன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட் இப்படி நிறைய ஃபார்மில் இருக்கும். அதோடைய ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி சைஸை பேஸ் பண்ணி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே, அதில் நமக்கு டிசால்வ்டு சொல்யூட் பார்ட்டிகல்ஸை டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது போரின் என்னது செல்வாலில் இருக்கிற ஹோல்ஸாக இருக்கும் இல்லையா. ஓகே, செல்வால்குள்ளே வந்தது பிளாஸ்மா மெம்ப்ரைனை தாண்டி தான் சைட்டோபிளாசம் ஆஃப் பாக்டீரியாவை ரீச் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரைனை தாண்டி தான் என்டர் ஆக முடியும். அப்படி பிளாஸ்மா மெம்ப்ரைன் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா ஸ்மாலர் மாலிகுல்ஸ் அயான்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்மாலர் மாலிகுல்ஸ் என்டர் ஆகிறதுக்கோ இல்லை எக்ஸிட் ஆகிறதையோ கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோலிங் மெக்கானிசம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைன் கிட்ட தான் இருக்கும். கேன் ஆஸ் வெல் அஸ் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைனில் ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபோலைட்ஸ்க்கு ரெக்கவரபிளாக இருக்கிற என்சைம்ஸும் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைனில் தான் இருக்கும். what do you mean for ஆக்சிடேஷன்? மெட்டபாலிசம் உனக்கு தெரியும் இல்லையா, நீ ஆட்ரிபியூட்ஸில் படிச்சிருக்க. what is மெட்டபாலிசம்? totality of chemical reaction which takes place in living cell. ஒரு லிவிங் செல்லுக்குள்ளே நடக்கிற டோட்டல் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் மெட்டபாலிசம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபோலைட்ஸ். what about மெட்டபோலைட்ஸ்? மெட்டபாலிக் ரியாக்ஷனுடைய ரிசல்ட்டில் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்டை மெட்டபோலைட்ஸ் சொல்லுவாங்களா. what do you mean for oxidation of metabolites? ஆக்சிடேஷனா என்ன? எஸ், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அது ஆக்சிடேஷன். இன் அதர் வேர்ட்ஸ் எலிமினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதுவும் ஆக்சிடேஷன் தான். ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகல்ஸ் அதுவும் ஆக்சிடேஷன் தான் இல்லையா. ஓகே, அப்போது ஒரு மெட்டபோலைட்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ் ரெக்கவரபிளாக இருக்கும். ஓகே, அந்த என்சைம்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைன் தான். ஓகே, ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோ சிஸ்டம்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற என்சைம்ஸும் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரைனில் தான் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் படிக்கும்போது ஒரு பாக்டீரியாவில் போத் ஆட்டோட்ரோஃபிக் ஆஸ் வெல் அஸ் ஹெட்ரோட்ரோஃபிக் ரெண்டு மேனர் ஆஃப் நியூட்ரிஷனும் இருக்கும் படிச்சுமா. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக நம்ம பாக்டீரியோ குளோரோஃபில் சொல்லக்கூடிய ஒரு பிக்மெண்ட் வந்து பாக்டீரியாக்குள்ளே இருக்கும். அந்த பாக்டீரியா குளோரோஃபிலை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பாக்டீரியா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை மேனுஃபேக்சர் பண்ணும். இப்படிலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. விச் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. நம்ம ஜெனரல் கேரக்டர்ஸில் எக்ஸாம்பிளும் சேர்த்து படித்தோம்ல. என்ன எக்ஸாம்பிள்? எஸ், குரோமாஷியம் பாக்டீரியா அதுக்கு எக்ஸாம்பிள் இல்லையா. ஓகே, அப்போது ஒரு பாக்டீரியாக்குள்ளே ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு
ஃபோட்டோ சிஸ்டம் ரெக்கவரபிளாக இருக்கும். அந்த ஃபோட்டோ சிஸ்டம் இருந்தாலும் சில என்சைம்ஸ் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணும். அந்த என்சைம்ஸ் as well as ரெஸ்பிரேட்டரி செயின் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸோட ரிசல்ட்டில் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுமா, இன் அதர் வேர்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில், இது எல்லாத்தையும் பேசிக் இந்த எல்லா பேசிக் மெட்டீரியல்ஸையும் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து அதோட ரிசல்ட்டில் நமக்கு கார்போஹைட்ரேட் as well as ஆக்சிஜன் கிடைக்குமா. இந்த கார்போஹைட்ரேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் ரெஸ்பிரேஷனா. ரெஸ்பிரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், எலிமினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இல்லையா. அப்போது ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட், ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு என்னவா கிடைக்கும், எனர்ஜியாக எக்ஸ்பெல் ஆகும் இல்லையா. அப்படி இருக்கிற ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸாக இருந்தாலும் சரி, ரெஸ்பிரேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு ப்ராசஸ்க்கும் தேவையான என்சைம்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன்லேருந்து தான் சிந்தசைஸ் ஆகும். இன் அதர் வேர்ட்ஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபோலைட்ஸை தேவையான ரெக்கவரபிளாக இருக்கிற என்சைம்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது இந்த பிளாஸ்மா மெம்பரேன். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் திக் நேச்சரில் இருக்கும், as well as செமி டிரான்ஸ்பரண்ட் மேனரில் இருக்கும். சைட்டோபிளாசம்ன்றது இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸை தான் சைட்டோபிளாசம் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. இந்த சைட்டோபிளாஸ்மிக் மேட்ரிக்ஸில் ரிபோசோம்ஸ் as well as செல்லுலார் இன்க்ளூஷன்ஸ் ரெண்டுமே இருக்கும். செல்லுலார் இன்க்ளூஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற நான் லிவிங் காம்பனண்ட்டை தான் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஏன் ரிபோசோம்ஸ் அண்ட் அதர் செல் இன்க்ளூஷன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை தவிர செல் ஆர்கனல்ஸ் ப்ளஸ் நான் லிவிங் காம்பனண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் சைட்டோபிளாசமாக இருக்கும். இங்கே நமக்கு இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் பாக்டீரியான்னு வரும்போது இதில் நமக்கு ரிபோசோம்ஸ் மற்றது எல்லாமே நான் லிவிங் இன்க்ளூஷன்ஸாக இருக்கும், செல் இன்க்ளூஷன்ஸாக இருக்கும். ரிபோசோம்ஸ் என்னது மெம்பரேன் லெஸ் ஆர்கனலாக இருக்கும். ஸோ நீ கேட்கலாம், நமக்கு ஒரு பாக்டீரியா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம், இதில் நியூக்ளியர் மெம்பரேனோ இல்லை மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸோ ஆப்சண்ட்டாக இருக்கும், அப்படி எப்படி ரிபோசோம் இதில் இருக்குது அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். எஸ், உன்னோட டவுட் கரெக்ட் தான். ரிபோசோம்ஸ் என்றது மெம்பரேன் லெஸ் ஆர்கனல். ரிபோசோம் சொல்லக்கூடிய ஆர்கனலை பவுண்ட் பண்ணி எந்த மெம்பரேனும் இருக்காது. விச் மீன்ஸ் ரிபோசோம்ன்றது காமன் க்ரைட்டீரியா ஃபார் போத் ப்ரோகேரியோட்டிக் as well as யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் ரெண்டுத்துலையுமே ஃபவுண்டடாக இருக்கிற ஒரு ஆர்கனல் மெம்பரேன் லெஸ் ஆர்கனல் ரிபோசோம்ஸாக இருக்கும். இந்த ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் சொல்லக்கூடிய பாக்டீரியாவோட சைட்டோபிளாசமில் ரிபோசோம்ஸ் as well as செல்லுலார் இன்க்ளூஷன்ஸ் ரெண்டுமே ஃபவுண்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ். என்னென்ன சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா கிளைக்கோஜன் சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட், பாலி பீட்டா ஹைட்ராக்சி கிரானியூல்ஸ். இந்த ஹைட்ராக்சி பியூட்ரேட் கிரானியூல்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் தான் இந்த பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட் சொல்லக்கூடிய எலமெண்ட். இந்த பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் கிரானியூல்ஸ்ன்றது பாக்டீரியாவோடைய சைட்டோபிளாசமில் ஃபவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, சல்ஃபர் கிரானியூல்ஸ், கேஸ் வெசிக்கல்ஸ் இதெல்லாம் கூட நமக்கு பாக்டீரியாவோட சைட்டோபிளாசமில் இருக்கும். சல்ஃபர் உனக்கு தெரியும் இல்லையா, ஒரு பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு ரெக்கவரபிளாக இருக்கிற ஒரு நியூட்ரியன்ட் சல்ஃபராக இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட் சல்ஃபராக இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த சென்ஸ் அதோடைய ரெக்யர்மெண்ட் லோ அமௌண்ட்லேயே பிளான்ட்டோடைய க்ரோத்துக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதனால அது மைக்ரோ நியூட்ரியன்ட். கிளைக்கோஜன், பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட் கிரானியூல்ஸ், சல்ஃபர் கிரானியூல்ஸ், கேஸ் வெசிக்கல்ஸ். இதெல்லாம் இன்க்ளூஷன்ஸும் ஒரு பாக்டீரியாவுடைய சைட்டோபிளாசமில் இருக்கும். as well as ரிபோசோம் சொல்லக்கூடிய மெம்பரேன் லெஸ் ஆர்கனலும் இதோட சைட்டோபிளாசமில் இருக்குது. சைட்டோபிளாசம் என்னது செமி டிரான்ஸ்பரண்ட் மேனரில் திக் நேச்சரில் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் தான் சைட்டோபிளாசம் விச் இஸ் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. நெக்ஸ்ட் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய கண்டென்ட்டாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, என்ன டாபிக் உள்ள இருக்கணும்னு நீ மறந்துடக்கூடாது இல்லை, அதுக்காக தான் இங்கேயும் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவே திருப்பியும் பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாக்டீரியல் குரோமோசோம் நெக்ஸ்ட் டாபிக். இதில் பாக்டீரியல் குரோமோசோம் சென்டரில் ஒரு ஆஷ் கலரில் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற நெட்வொர்க் மாதிரி இருக்கிறது தான் பாக்டீரியல் குரோமோசோம். அந்த பாக்டீரியல் குரோமோசோம் பற்றி இப்போ பார்க்கலாம். பாக்டீரியல் குரோமோசோம்ன்றது ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் ஃபவுண்ட் இன்சைட் த பாக்டீரியா ஆர் நேம்ட் as பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோம்
ஏன் நம்ம பாக்டீரியல் குரோமோசோம் சொல்கிறோம் அப்படின்னா, நார்மல் குரோமோசோமில் நமக்கு குரோமாட்டின், ரெட்டிகுலம், குரோமாட்டின் சொல்லக்கூடிய காம்பனண்ட்லாம் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற குரோமாட்டினில் நமக்கு என்ன இருக்காதுன்னா ஈஸ்டர்ன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்காது. ஓகே, இந்த பாக்டீரியல் குரோமோசோம் டாப்பிக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்றது நம்ம கிராஜுவலாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே, பாக்டீரியல் குரோமோசோம்ன்றது சிங்கிளாக இருக்கும். ஏன் சிங்கிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு குரோமோசோமோடைய நம்பர் வந்து நிறைய நம்பர்ஸ், வேரியஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வேரியஸ் ஆர்கானிசமில் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோமோசெப்பியன் இல்லையா, ஓகே, நம்மளோட குரோமோசோம் நம்பர் 23 பேர்ஸ் இல்லையா. அதே போல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கானிசமுக்கும் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் பாக்டீரியாவில் சிங்கிள் குரோமோசோம் தான் இருக்கும். பாக்டீரியா குரோமோசோம் சிங்கிளாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஓகே, நம்மளுடைய குரோமோசோம் லீனியர் ஃபார்மில் இருக்கும், பாக்டீரியாவோட குரோமோசோம் சர்க்குலர் ஃபார்ம். நம்ம யூகேரியோட்டிக் ஆர்கானிசம், பாக்டீரியா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். ஓகே, சிங்கிள் சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுலாக இருக்கும். இது டைட்லி காயில்டாக இருக்கும். ஓகே, நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா படிக்கும்போது விச் லேக்ஸ் நியூக்ளியர் மெம்ப்ரேன் ஆஸ் வெல் அஸ் மெம்ப்ரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. சேம் அதே பாயிண்ட்டை தான் இங்கே ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் டைட்லி காயில்டாக இருக்குது அண்ட் நாட் என்க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, மெம்ப்ரேன்குள்ளே என்க்ளோஸ் ஆகாமல் இருக்கும், நேக்கடாக இருக்கிறது தான் இந்த பாக்டீரியாவோடைய குரோமோசோம்ஸாக இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ் இப்படிலாம் நேம் பண்ணுவாங்க. இது நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பாக்டீரியாவில் படிச்சிட்டோம். நியூக்ளியாய்டு அப்படின்னா உனக்கு தெரியும் இல்லையா, நியூக்ளியஸ் லைக் மெட்டீரியல் என்றதால நியூக்ளியாய்டு. ஜீன்ஸை டைட்லி காயில்டு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, டைட்லி காயில்டாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஸ்டாக் அப்படின்னா, போர் அப்படின்னா ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படி சொன்னோம் இல்லையா. ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால இதை ஜீனோபோர் நேம் பண்ணியிருப்பாங்க. அதாவது பாக்டீரியல் குரோமோசோம் டைட்லி காயில்டாக இருக்கும், சிங்கிள் குரோமோசோமாக இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஓகே, மெம்ப்ரெயின்லெஸ்ஸாக இருக்கும், மெம்ப்ரெயின்குள்ளே மெம்ப்ரெயின் பவுண்டடாக இருக்காது. ஏன்னா யூகேரியோட்டிக் ஆர்கானிசமில் தான் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் ஆஸ் வெல் அஸ் மெம்ப்ரெயின் பவுண்டட் ஆர்கனல்ஸ் இருக்கும். பாக்டீரியல் குரோமோசோம் பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் நேக்கடாக இருக்கும், மெம்ப்ரெயின்லெஸ்ஸாக இருக்கும். இன் அதர்வைஸ் நியூக்ளியர் மெம்ப்ரெயின் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த நியூக்ளியர் மெம்ப்ரெயின் ஆப்சென்ட்டாக இருக்கிற நியூக்ளியஸ் லைக் ஸ்ட்ரக்சரை நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ் இப்படிலாம் நேம் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, இதோட டிஎன்ஏ நம்ம ஈக்குவலை ஆர்கானிசம் அதுதான் படிக்கிறோம். ஏன் ஈக்குவலை படிக்கிறோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பாக்டீரியாவை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து அதோடைய ஸ்ட்ரக்சரை தான் வியூ பண்ண முடியும் இல்லையா. ஓகே, அப்படி இருக்கும்போது ஈக்குவலை விச் மெஷர்ஸ் அபவுட் 1 mm லாங் நம்ம டைட்லி காயில்டாக இருக்குது அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஓகே, நமக்கு டைட்லி காயில்டு மேனரில் இருக்கும்போது ஒரு பாக்டீரியா அதோட ஜீனோம் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சரை ஜீனோபோராக இருக்கும். ஓகே, அந்த டைட்லி காயில்டு ஜீனோம்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலை டிஎன்ஏ ஸ்டாண்டை நம்ம இலாங்கேட் பண்ணுறோம், அன்காயில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லியிருக்காங்க, 1 mm லாங். ஓகே, ஹைலி காயில்டாக டைட்லி காயில்டாக இருக்கும்போது அது எவ்வளோ ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக இருக்கும்ன்றது இமேஜின் பண்ணிக்கோ. ஏன்னா அன்காயில்டாக இருக்கும் போதே அதோடைய சைஸ் 1 mm லென்த்தில் தான் இருக்குது. அப்போது டைட்லி காயில்டாக இருக்கும்போது டெஃபினட்டாக அதோடைய சைஸ் ரொம்ப ரொம்ப லெஷராக இருக்கும். ஓகே, இந்த 1 mm லென்த்தில் இருக்கிற அன்காயில்டு கண்டிஷனில் இருக்கிற இந்த பாக்டீரியல் குரோமோசோம் ஆர் பாக்டீரியல் டிஎன்ஏக்குள்ளே ஒரு என்டையர் ஆர்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸும் ஃபவுண்டடாக இருக்கிறது தான் இந்த பாக்டீரியல் குரோமோசோம். ஓகே, இது மட்டும் கிடையாது, இந்த பாக்டீரியல் குரோமோசோம்குள்ளே ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்ன்றது யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்குள்ளே அதோட குரோமாட்டினில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனண்ட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். இந்த பாக்டீரியல் டிஎன்ஏல பாக்டீரியல் குரோமோசோம்ஸில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்குது அப்படின்னா இது ஒரு எவிடெண்ட்டாக இருக்கும். எதுக்கான எவிடெண்ட் அப்படின்னா, பாக்டீரியான்றது ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ன்றதுக்கு இது ஒரு எவிடெண்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் இந்த சிங்கிள் குரோமோசோம் ஆர் சிங்கிள் டிஎன்ஏ மாலிகுல் சர்க்குலர் ஃபார்மில் இருக்கிற டிஎன்ஏ மாலிகுல் எதோட அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச்சாக இருக்கும். ஏன் பிளாஸ்மா மெம்ப்ரேனோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு செல் டிவைட் ஆகும் இல்லையா. ஓகே, டிவைட் ஆகுது அப்படின்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ரெப்ளிகேட் ஆகும். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறமா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் செக்ரிகேட் ஆகணும் இல்லையா, செப்பரேட் ஆகணும் இல்லையா. ஓகே, அந்த செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த பாக்டீரியல் குரோமோசோமோட ஒரு ஏஜ் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், எதோட இருக்கும் அப்படின்னா
பிளாஸ்மா மெம்பரேனோட அட்டாச்சாக இருக்கும். ஓகே, எதுக்காக அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் 2 குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த 2 குரோமோசோம்ஸும் 2 ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஈஸியாக ஒன்றுக்கிட்டேருந்து ஒன்று செப்பரேட் ஆகிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த பாக்டீரியல் குரோமோசோமோடைய ஒரு பாயிண்ட் பிளாஸ்மா மெம்பரேனோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதுதான் பாக்டீரியல் குரோமோசோம். பாக்டீரியல் குரோமோசோம்ன்றது சிங்கிளாக இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். டிஎன்ஏ மாலிகுல்ஸ் டைட்லி காயில்டு கண்டிஷனில் இருக்கும். இதோட மெம்பரேன் ஆப்சண்ட்டாக இருக்கும். யூகரியோட்டிக்கில் மட்டும் தான் ப்ரெசென்டாக இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை நியூக்ளியாய்டு ஆர் ஜீனோபோர் அப்படி நேம் பண்ணுறாங்க. அன்காயில்டாக இருக்கும்போது 1 mm லென்த்தில் இருக்கும். என்டையர் ஆர்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கும். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் 2 குரோமோசோம்ஸும் ஒன்றுக்கிட்டேருந்து ஒன்று ஈஸியாக செப்பரேட் ஆகிறதுக்காக இதோடைய ஒரு பாயிண்ட் பிளாஸ்மா மெம்பரேனோட அட்டாச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளாஸ்மிட் இஸ் பிளாஸ்மிட். இது நம்ம ஏற்கனவே மைல்ஸ்டோன்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? யார் இதை டிஸ்கவர் பண்ணாங்க, எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க? 1952 ஜோஷ்வா லெடர்பர்க்ஸோட சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணது தான் பிளாஸ்மிட் இல்லையா? ஓகே, பிளாஸ்மிட்ன்றது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவாக இருக்கும். அதாவது நம்ம யூகரியோட்டிக் ஆர்கானிசம் பார்க்கும்போது நம்ம நியூக்ளியஸ்குள்ளே ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட் 2 ஆர்கனல்குள்ளே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, வேரஸ் இன் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் எஸ்பெஷலி இன் பாக்டீரியா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இதுலேயும் இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்னு இருக்கும். ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் இதில் பாரு பிளாஸ்மிட் உனக்கு லேபிள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகே, ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசமாக இருக்கிற பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் ஜெனட்டிக் மெட்டீரியல் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை தான் பிளாஸ்மிட் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிளாஸ்மிட் அப்படின்னாவே எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அப்படின்னா ஒரு பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற பாக்டீரியல் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது தான் இந்த பிளாஸ்மிடும் ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. பிளாஸ்மிட் தானாகவே அட்டானமஸாக செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனல் தான் இந்த பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஓகே, பிளாஸ்மிட்ன்றது எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் எபிலிட்டி இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் இண்டிபெண்ட்டாக அதோடைய ஆக்டிவிட்டீஸை ப்ளே பண்ணக்கூடிய அட்டானமஸ் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் இந்த பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். இந்த பிளாஸ்மிடோடைய நம்பர் ஆஸ் வெல் அஸ் சைஸ் ரெண்டுமே ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் வேரி ஆகும். ஓகே, இதோடைய நம்பர் 1 to 500 கிலோ பேசஸ். நமக்கு பாக்டீரியா அதாவது எல்லா பாக்டீரியாலையும் ஒரு ஸ்பெசிஃபிக் சைஸில் தான் இந்த பிளாஸ்மிட் இருக்கணும்னு கிடையாது. 1 to 500 கிலோ பேசஸ் வரைக்கும் இந்த ரேஞ்சில் இந்த பிளாஸ்மிடோடைய சைஸ் வேரி ஆகும். ஆஸ் வெல் அஸ் பிளாஸ்மிட் ஒரு ஜீனோம்னா என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டலிட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஜீனோம் இல்லையா? ஓகே, டோட்டலிட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம்குள்ளே இருக்கிற என்டையர் ஜெனட்டிக் மெட்டீரியலும் கலெக்டிவாக சொல்கிறது தான் ஜீனோம். அதில் குரோமோசோமல் டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு பாக்டீரியல் ஜீனோம்குள்ளே 0.5லேருந்து 5% வரைக்கும் தான் இந்த பிளாஸ்மிட் கான்ஸ்டியூட் பண்ணும். ரிமைனிங் up to 95% ஆஃப் ஜீனோம் எது கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா எது ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னா பாக்டீரியல் ஜீனோம் ஆர் பாக்டீரியல் குரோமோசோம் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பிளாஸ்மிடும் ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கு இல்லையா? ஓகே, அந்த ஜீன்ஸ் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்கானிசமோடைய ஃபர்டிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஒரு பாக்டீரியாவோடைய ஃபர்டிலிட்டிக்கு ரெக்வயரபிளாக இருக்கிற ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நமக்கு உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் காம்போனன்ட் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்கை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஜீன்ஸு இந்த பிளாஸ்மிட் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஹெவி மெட்டல்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும், அதாவது ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிற ஏரியாலையும் இந்த பாக்டீரியா க்ரோ ஆகும். எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா வித் அடாப்டபிலிட்டி. ஓகே, எப்படி அந்த அடாப்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னா அந்த ஹெவி மெட்டல்ஸை டாலரேட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஜீன்ஸ் இந்த பிளாஸ்மிட்குள்ளே இருக்கும்.
எஸ் 1 to 500 கிலோ பேசஸ் சைஸில் இருக்கிறது பிளாஸ்மிட். 1 to 500 கிலோ பேசஸ் வரைக்கும் வேரியஸ் சைஸஸில் வேரியஸ் டைப் ஆஃப் பிளாஸ்மிடில் வேரியஸ் ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியாவில் ஃபவுண்டடாக இருக்கும். ஒரு ஜீனோமில் பாக்டீரியல் ஜீனோமில் 0.5 to 5% ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியலை கான்ஸ்டியூட் பண்ணுறது தான் இந்த பிளாஸ்மிடாக இருக்கும். which contain genes which is responsible for fertility, antibiotic resistance as well as heavy metal resistant. இந்த பிளாஸ்மிடோட ரோல் ரெசிஸ்டன்சி அப்படின்னு மட்டும் பார்த்தோம் இல்லையா. இந்த ரெசிஸ்டன்சி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஹெவி மெட்டல் ரெசிஸ்டன்ஸ் as well as fertility, இந்த 3 ரோல் மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக நிறைய ரோலை ப்ளே பண்ணக்கூடியது இந்த பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஓகே, பிளாஸ்மிட்ஸ் வந்து பாக்டீரியோசின் as well as டாக்ஸின்ஸ் ரெண்டுத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். what about பாக்டீரியோசின்? நீங்கள் சின் இந்த வேர்டு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் உங்களுக்கு. அனாசின், மெட்டாசின், குரோசின் இப்படிலாம் நிறைய ஃபார்மில் நம்ம டே டு டே லைஃப்பில் பெயின் கில்லர்ஸாக சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, ஆன்டிபயோட்டிக்ஸாக சாப்பிட்டுருக்கோம் இல்லையா. அதே போல் ஒரு பாக்டீரியா சிந்தசைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் காம்பனண்ட் பாக்டீரியோசின் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பாக்டீரியோசின் as well as டாக்ஸின், ஓகே, ஆன்டிபயோட்டிக்கும் சிந்தசைஸ் பண்ணுது as well as டாக்ஸிக் பாய்சனஸ் சப்ஸ்டான்சஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ தான் இந்த பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பாக்டீரியோசின் அண்ட் டாக்ஸின்ஸ் ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஓகே, எந்த மாதிரியான பாக்டீரியோசின்ஸையும் டாக்ஸின்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பாக்டீரியல் குரோமோசோம் ப்ரொடியூஸ் பண்ணாத பாக்டீரியோசின் அண்ட் டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா, ஒரு பாக்டீரியல் ஜீனோம்ன்றது பாக்டீரியல் குரோமோசோம் as well as பிளாஸ்மிட் ரெண்டும் சேர்ந்தது தான் பாக்டீரியல் ஜீனோம் இல்லையா. ஒரே ப்ராடக்டை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு 2 காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் அந்த ஆர்கானிசம்குள்ளே இருக்குதுன்றது அது வந்து எப்படி ஒரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி மாதிரி இல்லையா. ஓகே, ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காப்பி ஆஃப் ஜீன் போதும்ல, எதுக்கு அடிஷ்னல் காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஓகே, விச் மீன்ஸ் பாக்டீரியல் குரோமோசோம் சிந்தசைஸ் பண்ணாத பாக்டீரியல் குரோமோசோம்ஸ்குள்ளே இல்லாத சில டாக்ஸின்ஸையோ சில பாக்டீரியோசின்ஸையோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பிளாஸ்மிடோட நம்பரும் நமக்கு செல் டு செல் வேரி ஆகும். ஓகே, செல் டு செல் வேரி ஆகும் அப்படின்னா நமக்கு எல்லா டைப் ஆஃப் பாக்டீரியாலும், எல்லா ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியாலும், எல்லா ஸ்டெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியாலும் சேம் நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட் இருக்கணும்னு கிடையாது. இட் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டெயின்ஸ் டு ஸ்டெயின், வெரைட்டி டு வெரைட்டி, ஸ்பீஷஸ் டு ஸ்பீஷஸ், ஜீனஸ் டு ஜீனஸ். இது பாக்டீரியாவை ஒரு பாக்டீரியாலும் வேறு நம்பர் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். கேன் as well as ஒரு பிளாஸ்மிட் கேரி அவுட் பண்ணுற ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இந்த பிளாஸ்மிட்ஸை 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா, ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட், ஃபர்டிலிட்டி ஃபேக்டர், ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட், ஆர் பிளாஸ்மிட், கால்சின் பிளாஸ்மிட், கால் பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், ஆர்ஐ பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட், இப்படி நிறைய டைப்ஸில் இருக்கும். ஃபர்டிலிட்டி எப்படின்னா தெரியும் இல்லையா, ஒரு நெக்ஸ்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா அதை டேர்ம் பண்ணுது ஃபர்டிலிட்டி இல்லை. ஓகே, எஃப் ஃபேக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸ் பிளாஸ்மியில் இருக்கும். ரெசிஸ்டன்சி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஹெவி மெட்டல் ரெசிஸ்டன்ட். ஓகே, அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு டாலரேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளாஸ்மிட். கால்ன்றது கால்சின் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனேஷியஸ் காம்போனண்ட் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸும் நமக்கு பிளாஸ்மிட்ஸில் இருக்கும். இந்த கால்சின்ன்றது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவுடைய இம்யூன் சிஸ்டம்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது கால் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஆர்ஐ பிளாஸ்மிட்ன்றது ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். டிஐ பிளாஸ்மிட்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட் உனக்கு தெரியும் இல்லையா, ரூட்டோட டெவலப்மெண்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ண. ஏன்னா நமக்கு பாக்டீரியாவில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது ரூட்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளாஸ்மிட் ஆர்ஐ பிளாஸ்மிட். அண்ட் டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்னா நமக்கு இது வந்து பேரஜீனிக் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்குள்ளே டியூமர்ஸை காஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இன்டியூஸ் பண்ணுற ஜீன்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கிற பிளாஸ்மிட் டிஐ பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது ஒரு பிளாஸ்மிடோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி 5 கேட்டகரிஸ் இருக்கும். ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட், ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட், கால் பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், இப்படி 5 இருக்கும். பிளாஸ்மிட் என்னது
எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அட்டானமஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கும் 1 to 500 கிலோ பேசஸ் வரைக்கும் வேரியஸ் சைஸஸில் இருக்கும் 0.5 to 5% ஆஃப் டோட்டல் ஜீனோமை கான்ஸ்டியூட் பண்ணுறது as well as fertility, antibiotic resistant and heavy metal resistance இதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஜீன்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் மீசோசோம்ஸ்ன்றது ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் எக்ஸஸாக இருக்கிற பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இன்சைடில் லோக்கலைஸ்ட் ஆஃப் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரெயினை தான் மீசோசோம்ஸ் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மீசோசோம்ஸ் எதுக்கெலாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா வெசிக்கல்ஸ்ன்றது ஸ்பெரிக்கல் லைக் பாடிஸாக இருக்கும். டியூபிள்ஸ்னால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். லேமெல்லாஸ்ன்றது தின் ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர். நீங்கள் கோல்ஜி பாடிஸ்லாம் படிக்கும்போது சென்ட்ரலில் இப்படி தின் ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அது லேமெல்லா. சின்ன சின்ன டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் டிபியூல்ஸாக இருக்கும். ரவுண்டாக பால் மாதிரி இருக்கிறது வெசிக்கல்ஸாக இருக்கும். ஓகே, அதாவது மீசோசோம்ஸ்ன்றது ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இலாங்கேட்டடாக இருக்கிற ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இன்சைடில் இன்ஃபோல்டடாக இருக்கிறது தான் மீசோசோம்ஸாக இருக்கும். இதுலேருந்து தான் நமக்கு வெசிக்கல்ஸ், டிபியூல்ஸ் அண்ட் லேமெல்லாஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த மீசோசோம்ஸ்ன்றது கிளம்பல்டாக ஃபோல்டடாக இருக்கும், கேதர்டாக இருக்கும். ஓகே, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதோட ஏரியா சர்ஃபேஸ் வந்து மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகே, அண்டு நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரெயினில் படிச்சிருக்கோம் இல்லையா, ரெஸ்பிரேஷன், ஆக்சிடேஷன் ஆஃப் மெட்டபோலைட்ஸ். ஒரு மெட்டபோலைட்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைம், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறது பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அப்படின்னு படித்தோம் இல்லையா. அப்போ பிளாஸ்மா மெம்ப்ரெயினுடைய இன்வர்ட் ஃபோல்டிங் தானே இந்த மீசோசோம்ஸ். இந்த இன்ஃபோல்டிங்ஸாக இருக்கிற இந்த மீசோசோமும் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் கேரி அவுட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸையும் கேரி அவுட் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கும். அண்ட் ஒரு பாக்டீரியா பைனரி ஃபிஷன் மணலில் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த பாக்டீரியா இலாங்கேட் ஆகி நடுவில் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த டிவைட் ஆகிற இடத்துல என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளாஸ்மா மெம்ப்ரெயின் தேவைப்படும் இல்லையா. ஓகே, அப்போது எங்கே இருக்கிற பிளாஸ்மா மெம்ப்ரெயின் அதை பவுண்ட் பண்ணும் அப்படின்னா எஸ் டெஃபினட்டாக இந்த இன்வர்ட் ஃபோல்டிங்ஸாக இருக்கக்கூடிய இந்த மீசோசோம்ஸ் இலாங்கேட் ஆகி என்லார்ஜ் ஆகி இன்ஃபோல்டிங்காக இருக்குது, ஃபோல்டடாக இருக்கிறது அன்ஃபோல்ட் ஆகி அந்த டிவைட் ஆகிற டாட்டர் பாக்டீரியாவை என்க்ளோஸ் பண்ணி நியூ பாக்டீரியாவாக டெவலப் ஆகும். விச் மீன்ஸ் பைனரி ஃபிஷன், ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் இதிலெல்லாம் ஹெல்ப்ஃபுல் ஒன்னாக இருக்கிறது தான் இந்த இன்வர்ட் ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரெயின் சொல்லக்கூடிய மீசோசோம்ஸோடைய ரோலாக இருக்கும். இது மட்டும் இல்லை, வெசிக்கல்ஸ், டிபியூல்ஸ் ஆஸ் வெல் அஸ் லேமெல்லாஸ் எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறதும் இந்த மீசோசோம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ். ஓகே, இந்த பாலிசோம்ஸ்ன்றது ரிபோசோம்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபேக்ட்ரி ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சுனே இருப்பீங்க, படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இங்கேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கான ஒரு சைட்டாக ஆக்ட் ஆகிறது இந்த ரிபோசோம்ஸாக இருக்கும். ஓகே, இந்த ரிபோசோம்ஸ் மெனி நம்பர்ஸில் இருக்கிறது தான் பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம் அப்படி நேம் பண்ணுவாங்க. எப்படி பிளாஸ்மிடோடைய நம்பர் பாக்டீரியா டு பாக்டீரியா வேரி ஆகுதோ அதே போல் ரிபோசோமோட நம்பரும் வேரியஸ் நம்பர்ஸில் வேரியஸ் பாக்டீரியாஸில் ஃபவுண்டடாக இருக்கும். ஓகே, இதனுடைய நம்பர் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 10,000 to 15,000 ரேஞ்சில் வேரியஸ் நம்பர் ஆஃப் பாலிசோம்ஸ், பாலிரிபோசோம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்பீஷஸ் ஆஃப் பாக்டீரியாவில் ஃபவுண்டடாக இருக்கும். இந்த ரிபோசோம்குள்ளே இருக்கிற இந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ரிபோசோம் என்ன கேட்டகரி என்ன டைப் பார்த்தீங்கன்னா 70S டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் இருக்கும். உனக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்பீங்க, பிளான்ட் அனிமல்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு ப்ரோகேரியோட்டிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிபோசோம் 70S டைப் ஆஃப் ரிபோசோமாக இருக்கும். யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்னா 80S ரிபோசோம்ஸாக இருக்கும். ஓகே, 70Sக்குள்ளே இருக்கிற நமக்கு ரிபோசோம்ஸ்ன்றது ஸ்பெரிக்கல் பாடிஸாக இருக்கும். ஓகே, இது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போது இந்த ரெண்டு ரிபோசோமல் சப்யூனிட்ஸும் பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகும்போது பைண்ட் ஆகிற ரெண்டு சப்யூனிட்ஸோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 50Sஆக இருக்குது, இன்னொன்று 30Sஆக இருக்குது. அப்போ 50 + 30 80 தானே. ஏன் இவங்க 70S கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக இருக்கும்போது அந்த ஸ்பெரிக்கல் பாடிஸோடைய சைஸ் 50S அண்ட் 30Sஆக இருக்கும். இது ரெண்டும் பைண்ட் ஆகும்போது ரெண்டும் ஓவர்லேப் ஆகும் இல்லையா. ஓவர்லேப் ஆனதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது நமக்கு 70S தான் கிடைக்கும். இதே போல் தான் யூகேரியோட்டிக்லையும் நமக்கு 40S அண்ட் 60S ரெண்டு டைப் ஆஃப் சப்யூனிட்ஸ் இருக்கும். அப்போது அது வந்து 100S டைப் வரணும் தானே. ஆனால் அது ஏன் நம்ம 80S சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு சப்யூனிட்ஸும் பைண்ட் ஆனதுக்கப்புறம் மெஷர் பண்ணுறச்ச அது வந்து 80 ஸ்வீட்பர்க் சைஸில் இருக்கும். 70Sன்றது
ஸ்வீட்பர்க் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அதை டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸ்வீட்பர்க் யூனிட்டை தான் 70S டைப் அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. அதாவது பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற ரிபோசோம் 70S டைப்பாக இருக்கும். அதோடைய சப் யூனிட்ஸ் ஒன்று வந்து 50S ஆகும், இன்னொன்று 30S ஆகும் இருக்கும். இந்த ரிபோசோம்ஸ் எப்படி பாலி ரிபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ் ஆகும் அப்படின்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போது நமக்கு mRNA ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, mRNA ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த mRNA ஸ்டாண்டில் இந்த 30S 50S சொல்லக்கூடிய 2 சப் யூனிட்ஸும் வந்து பைண்ட் ஆகும். இப்படி ஒரு ஸ்டாண்டில் இதில் டயக்ராமில் பாரு, ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட் இருக்கா, பாலி ரிபோசோம் அப்படின்னு நான் லேபிள் பண்ணியிருக்கிறதுல ஒரு சென்டரில் ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த ஸ்ட்ரக்சரில் நிறையா ஸ்பெரிக்கல் பாடிஸ் அட்டாச்சாக அரேஞ்சாக இருக்கா, அதுதான் பாலி ரிபோசோம். பாலி ரிபோசோம்ன்றது mRNA ஸ்டாண்டில் நிறைய ரிபோசோம்ஸ் அட்டாச்சாக அரேஞ்சாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை தான் பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரிபோசோம்ஸ். இதோட நம்பர் 10,000 to 15,000 வரைக்கும் வேரி ஆகிற மாதிரி இருக்கும். பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரிபோசோம்ஸ்னால் என்னென்னு தெரியுதா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிற சைட்டாக இந்த ரிபோசோம்ஸ் இருக்கும். 10,000 to 15,000 நம்பர்ஸில் வேரியஸ் வேரியஸ் ஆர்கானிசமில் இருக்கும். இந்த ரிபோசோமோடைய டைப் 70S டைப், அதோடைய சப் யூனிட்ஸ் 50S and 30S இருக்கும். 1 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுத கற்றுக்கணும். அண்டு இந்த பாலிசோம்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, mRNA ஸ்டாண்டில் ரிபோசோம்ஸ் அட்டாச்சாக அரேஞ்சாக இருக்கிறது தான் பாலிசோம்ஸ் ஆர் பாலி ரிபோசோம்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெஜலா. உனக்கு ஃப்ளெஜலா பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃப்ளெஜலான்றது லொக்கோமேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆர்கன் தான் ஃப்ளெஜலா. ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ஃப்ளெஜலாவாக இருக்கும். இதில் பாரு, லாங்கராக இருக்குல்ல, இந்த லென்த்தியாக இருக்கிற க்ரீன் கலர் ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ளெஜலா. ஃப்ளெஜலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் லோக்கோமேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆர்கன் தான் இந்த ஃப்ளெஜலா. இதுவும் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் நியூமரஸ் நம்பர்ஸில் இருக்கும். இந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வேரியபிள் லென்த்தில் இருக்கும். நம்ம பாக்டீரியாவோட செல்வாலேருந்து எமர்ஜ் ஆகிற ஒரு தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் யூஸ்டு டு லோக்கோமேஷன், யூஸ்டு ஃபார் லோக்கோமேஷன். இன் அதர் வேர்ட்ஸ் யூஸ்டு டு மூவ் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இன் அதர் வேர்ட்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் கீமோடாக்சிஸ் மூமெண்ட். இதோட லென்த்து ஃப்ளெஜலா எவ்வளோ லென்த்தில் இருந்துச்சு பார்த்தீங்க இல்லையா, அப்போது லென்த் அதிகமாக இருக்கணும், டயமீட்டர் கம்மியாக இருக்கணும் இல்லையா. ஆனால் இங்கே உனக்கு மெஷர்மெண்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 20 to 30 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் 15 மைக்ரோமீட்டர் லென்த்லேயும் இருக்கிறது தான் ஃப்ளெஜலா அப்படின்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் பர் புக் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா புக்கில் தப்பாக இருந்தாலும் நம்ம புக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் போட்டு கூட மார்க் வாங்கிடலாம். ஆனால் இது தப்பாக இருக்குது, நான் கரெக்டாக தான் எழுதுவேன் அப்படின்னு அடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, அதனால் இது ஃப்ளெஜலாவோட லென்த்து ரொம்ப லாங்கராக இருக்கும், டயமீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இருந்தாலும் உனக்கு இதில் உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. 15 மைக்ரோமீட்டர் லென்த்லேயும் 20 to 30 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லேயும் இருக்கிறது தான் ஃப்ளெஜலா. ஆஸ் பர் புக் அப்படியே படிச்சுக்கலாம். ஃப்ளெஜலான்றது ஒரு செல்வாலேருந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கிற ஒரு ஹேர் லைக் அவுட் க்ரோத் தான் ஃப்ளெஜலா. லோக்கோமேஷனுக்கு யூஸ் ஆகும். ஃப்ளெஜலா யூகேரியோட்டிக் செல்லாக இருக்குது அப்படின்னா 9+2 மைக்ரோடிபியூல்ஸ் இருக்கும். 9+2ன்றது என்ன அப்படின்னா, அந்த தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரை செக்ஷன் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபெரிஃபரியில் 9 டபுள் ஹெட்ஸ் இருக்கும், சென்டரில் ரெண்டு மைக்ரோடிபியூல் இருக்கும். அதுதான் 9+2 அரேஞ்ச்மெண்ட்டு. ஆனால் பாக்டீரியான்னு இது வந்து யூகேரியோட்டிக் ஃப்ளெஜலா, அதாவது ஒரு கிளாமிடோமோனஸோடைய ஃப்ளெஜலாவை செக்ஷன் அவுட் பண்ணுறீங்கன்னா 9+2 மைக்ரோடிபியூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஆனால் பாக்டீரியாவில் சிங்கிள் ஃபைப்ரில் மட்டும்தான் இருக்கும். ஃபைப்ரில்ன்றது ஒரு தின் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் ஃபைப்ரில், அதாவது சிங்கிளாக இருக்கிற ஃபைப்ரிலில் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் ப்ரோகேரியோட்டிக் ஃப்ளெஜலா. whereas யூகேரியோட்டிக் ஃப்ளெஜலம் 9+2 மேனர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஓகே, ஃப்ளெஜலா அப்படின்னாவே லோக்கோமேஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஆர்கன் தான் ஃப்ளெஜலாவாக இருக்கும். இதோடைய நம்பர் as well as பொசிஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு நம்பர் ஃப்ளெஜலா ஆப்சென்ட்டாக இருக்குன்னா 8 ட்ரைக்காஸாக இருக்கும். ஒரே ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ளெஜலா இருக்குன்னா 3 ட்ரைக்காஸாக இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளெஜலா ஒரு எண்டில் இருக்குது அப்படின்னா லோஃபோ ட்ரைக்காஸாக இருக்கும். இந்த பஞ்ச் ஆஃப் ஃப்ளெஜலா பாக்டீரியாவோட 2 எண்ட்லேயும் இருக்குது அப்படின்னா ஆம்ஃபி ட்ரைக்காஸாக இருக்கும். என்டையர் பாக்டீரியல் சர்ஃபேஸ் ஃப்ளெஜலாவை கன்சிஸ்ட் பண்ணிக்க அப்படின்னா அது பெரி ட்ரைக்காஸாக இருக்கும். இந்த ஃப்ளெஜலாவோடைய நம்பர் as well as பொசிஷன் ஆஃப் ஃப்ளெஜலா இதை பேஸ் பண்ணி பாக்டீரியா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும். ஓகே, அப்போது இதை வச்சு சொல்லு. இங்கே ஒரு எண்டில் 3 ஃப்ளெஜலாஸ் இருக்கா அப்படின்னா என்னென்னு அர்த்தம், இந்த பாக்டீரியா லோஃபோட்ரைக்கஸ்
ஃப்ளெஜலேஷனை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ட்ரைகோம் அப்படின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளெஜலானாலும் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தானே சொல்லியிருந்தாங்க. ஒரு தின் ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் பாக்டீரியாவோட செல்வால்லேருந்து எமர்ஜ் ஆகிறது தான் ஃப்ளெஜலா. 15 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் 20 to 30 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் இருக்குது தான் இந்த ஃப்ளெஜலா. யூகேரியட்ஸ் இருக்குன்னா 9+2 நம்பர்ஸில் இருக்கும். ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவில் சிங்கிள் ஃபைப்ரிலாக இருக்கும். லோகோமேஷனுக்கு யூஸ் ஆகிறது தான் ஃப்ளெஜலாவாக இருக்கும். இதோடைய நம்பர் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஃப்ளெஜலா இதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பைலி. இதில் பாரு ஃப்ளெஜலானா லென்த்தியாக இருக்குது. இந்த பாக்டீரியோட சர்ஃபேஸில் சின்னதாக ஹேர் லைக் அவுட் க்ரோத் இருக்கு இல்லையா, அதுதான் பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படி நேம் பண்ணுவாங்க. இந்த பிம்ப்ரியே ஆர் ஃபைலின்றது சேம் நம்ம ஃப்ளெஜலா மாதிரியே இருக்கும். ஆனால் ஃப்ளெஜலா லென்த்தியாக இருக்கும், பைலி ஸ்மாலராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே படிக்கும்போது 20 to 30 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் 15 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் இருக்கும்னு படித்தோமா. ஆனால் இங்கே ஃபிம்ப்ரியா ஆர் ஃபைலின்னு வரும்போது இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லென்த் அண்ட் அதோட டயமீட்டர் 0.025 டயமீட்டரில் இருக்கிறது தான் இந்த ஃபைலியார் ஃபிம்ப்ரியோடைய மெஷர்மெண்ட்டாக இருக்கும். ஃபைலியார் ஃபிம்ப்ரியாவும் ஒரு பாக்டீரியோட சர்ஃபேஸில் இருக்கிற ஒரு ஸ்மால் தின் ஹேர் லைக் அவுட் க்ரோத் அப்பண்டேஜஸாக இருக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸில் மட்டும்தான் இந்த ஃபைலியார் ஃபிம்ப்ரியா ஃபவுண்டடாக இருக்கும். இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்ட்ரோபாக்டீரியம். என்ட்ரோபாக்டீரியம்ன்றது நம்மளோட இன்டெஸ்டின் அனிமல்ஸோட இன்டெஸ்டினில், ஹியூமன் பீயிங்ஸோட இன்டெஸ்டினில், சாயிலில், சுவேஜ் வாட்டரில், இப்படி நம்ம பாக்டீரியா அப்படின்னாவே அப்டியூட்டஸ் ஆல் ஓவர் பிளேசஸில் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவாக இருக்கிற இந்த என்ட்ரோபாக்டீரியம்குள்ளே இருக்கிறது. என்ட்ரோபாக்டீரியமுடைய சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்மாலராக இருக்கிற ஹேர் லைக் அவுட் க்ரோத் தான் ஃபிம்ப்ரியா ஆர் ஃபைலியா இருக்கும். இதோடைய லென்த் 0.2 to 20 மைக்ரோமீட்டர், இதோட டயமீட்டர் 0.025 மைக்ரோமீட்டராக இருக்கும். இந்த ஃபிம்ப்ரியா ஆர் ஃபைலியும் லோகோமேஷனுக்கு யூஸ் ஆகுது. சில கேசஸில் ஃபிம்ப்ரியா ஆர் ஃபைலின்றது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கான்ஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். நம்ம ஜெனரல் கேரக்டர்ஸ் படிக்கும்போது ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னு வரும்போது கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன் இப்படி 3 ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தோமா. கான்ஜுகேஷன் என்ன சொன்னேன், 2 லிவிங் பாக்டீரியல் செல் கான்டாக்ட் ஆகி 2த்துக்கும் இடையில ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது தான் கான்ஜுகேஷன் சொன்னா இல்லையா. இங்கேயும் நமக்கு கான்ஜுகேஷன் ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற பைலியை ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபைலி எப்படி சொல்லுவாங்க. இந்த கான்ஜுகேஷனில் இன்வால்வ் ஆகிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபைலிக்கு என்ன நேம் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ஸ் பைலி அப்படி நேம் பண்ணியிருப்பாங்க. எஸ், உனக்கு கிளியரா? பைலி ஆர் ஃபிம்ப்ரியான்றது பாக்டீரியோட சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்மால் ஏர் லைக் அவுட் க்ரோத். இதோடைய சைஸ், இதோட லென்த் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் 0.025 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லேயும் இருக்கிறது தான் இதோட சைஸாக இருக்கும். இந்த ஃபைலி ஆர் ஃபிம்ப்ரியே கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் மட்டும் ஃபவுண்டடாக இருக்கிற ஒரு அப்பண்டேஜ் ஏர் லைக் அவுட் க்ரோத் ஸ்மாலராக இருக்கும். ஃப்ளெஜலாவை விட ஸ்மாலராக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ட்ரோபாக்டீரியம்ன்றது சாயிலில், சுவேஜ் வாட்டரில், ஆஸ் வெல் அஸ் நம்மளோட இன்டெஸ்டனில், அனிமல்ஸோட இன்டெஸ்டனில் இருக்கிற ஒரு பாக்டீரியா. அஃப்கோர்ஸ் நம்ம லைட்டிக் சைக்கிள் படிக்கும்போது ஈக்குவலை படித்தோம் இல்லையா. அந்த ஈக்குவலை கூட பாக்டீரியம் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பாக்டீரியாவாக இருக்கும். இந்த ஃபைலி ஆர் ஃபிம்ப்ரியே செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது, கான்ஜுகேஷன்லேயே இன்வால்வ் ஆகும். அந்த கான்ஜுகேஷன் ஆர் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுற பைலியை செக்ஸ் பைலி அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியாவை ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். கேப்சூல் விச் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட் ஆர் பாலிபெப்டைட் ஆர் போத் பாலிசாக்கரைட் அண்ட் பாலிபெப்டைட். செல் வால் விச் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட். இதில் போரின் சொல்லக்கூடிய ஹோல்ஸ் இருக்கும், அபண்டன்ட் பாலிபெப்டைட்ஸ் இருக்கும். அது வழியாக தான் காம்பனண்ட் இன்னர்லையும் டிஃப்யூஷன் ஆஃப் சொல்யூட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது போரினாக இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன் பார்க்கும்போது விச் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போப்ரோட்டீனாக இருக்கும், விச் கண்ட்ரோல்ஸ் எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஆஃப் ஸ்மால் மாலிகல்ஸ், அயான்ஸ் as well as ஆக்சிடேஷனுக்கு ரெக்யூரபிளாக இருக்கிற என்சைம்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கும். ரெஸ்பிரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாத்துக்கும் தேவையான என்சைம்ஸ் இந்த பிளாஸ்மா மெம்பரேனில் ஃபவுண்டடாக இருக்கும். சைட்டோபிளாசம்ன்றது செமி டிரான்ஸ்பரண்ட் நேச்சரில் இருக்கும். ரிபோசோம்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிறது தான் சைட்டோபிளாசமாக இருக்கும். நியூக்ளியாய்டுன்றது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் ஃபார்மில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் லேக்டாக இருக்கும், ஏன்னா இது ப்ரோகேரிட்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்மிட்ஸ் 1 to 500 கிலோபேசஸ் சைஸில் இருக்கும். 0.5 to 5% ஆஃப்
ஜீனோமாக கான்ஸ்டியூட் பண்ணுறது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவாக இருக்கும். ஓகே, இந்த பிளாஸ்மிடை அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட், ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட், கால்சின் பிளாஸ்மிட், ரூட் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மிட்ஸ் இருக்கும். மீசோசோம்ஸ்ன்றது பிளாஸ்மா மெம்பரனோட இன்ஃபோல்டிங்ஸ் கிளம்பல்டாக இருக்குது, கிளம்ப்டாக இருக்குது, கேதர்டாக ஃபோல்டடாக இருக்கிறது தான் மீசோசோம்ஸ். இது ரெஸ்பிரேஷன் அண்ட் பைனரி ஃபிஷன் ரெண்டுத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணும். பாலிரிபோசோம்ஸ்ன்றது 10,000 to 15,000 நம்பர்ஸில் வேரியஸ் நம்பர்ஸில் பாக்டீரியாவில் ஃபவுண்டடாக இருக்கும். 78 டைப்ஸில் இருக்கும். அண்டு இதுதான் சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸாக இருக்கும். எம்ஆர்என்ஏல பைண்டடாக இருக்கிற இந்த ரிபோசோம்ஸை தான் பாலிரிபோசோம்ஸ் ஆர் பாலிசோம்ஸ். இந்த பாலிசோம்ஸ் ஆர் பாலிரிபோசோம்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்போ ஃபார்ம் ஆகும். ஃப்ளெஜலான்றது 20 to 30 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் 15 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் இருக்கக்கூடிய லோகோமோஷனில் இன்வால்வ் ஆகிற ஒரு ஆர்கன் தான் ஃப்ளெஜலாவாக இருக்கும். ஃபிம்ப்ரி ஆர் ஃபைலேன்றது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாஸில் மட்டும் இருக்கும். என்ட்ரோபாக்டீரியம் மாதிரி இருக்கிற பாக்டீரியாஸில் மட்டும் இருக்கும். இதோடைய சைஸ் 0.2 to 20 மைக்ரோமீட்டர் லென்த்லையும் 0.025 மைக்ரோமீட்டர் டயமீட்டர்லையும் இருக்கும். சில கேசஸில் இந்த பைலியார் ஃபிம்ப்ரியே கான்ஜுகேஷனில் செக்ஷுவல் ரிப்ராக்ஷனில் இன்வால்வ் ஆகும். அந்த பைலியார் ஃபிம்ப்ரியை செக்ஸ் பைலி அப்படின்னு நேம் பண்ணுவாங்க. எஸ், அண்டர்ஸ்டாண்ட்? கிளியரா? ஓகே, தேங்க்யூ.